டேய் சுப்பிரமணி, முதல்ல வாயிலிருந்து தப்பிச்சு இப்ப திமிங்கல வாயில மாட்டின கதையா இருக்கு. மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? அட என்னம்மா நீ இப்படி சலிச்சுக்கிற? அப்பா சொன்ன மாதிரி அந்த தியா முதலையும் இல்ல, ரேஷ்மா திமிங்கலமும் இல்ல. அந்த தியா கல்யாணம் நின்ன மாதிரி இந்த ரேஷ்மா கல்யாணமும் நிக்கதான் போகுது. அம்மாடி, இவ்ளோ உறுதியா சொல்ற? ஏதாவது கல்யாணத்தை நிறுத்த திட்டம் வச்சிருக்கியா? அம்மா, அந்த ரேஷ்மா, அவ அப்பா அம்மா எல்லாருமே காமெடி பீஸுங்க. அவங்கள கூட என்னால சமாளிக்க முடியலனா நான் எப்படி ஆதிசங்கரி அத்தைக்கு மருமகளா இருக்க முடியும்? அப்படி போட்டு தாக்கிய மருமகளே, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த கான்பிடன்ஸ் தான். உண்மையும் தைரியமும் இருக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. காயத்ரியும் தோக்க மாட்டா. டேய், என் பொண்ணு செலியனை கல்யாணம் பண்ண நடந்த இந்த போராட்டத்துல படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் அவன் பட்டுட்டா. இன்னும் ஒரு முடிவு இல்லாம அவ வாழ்க்கை போயிட்டே இருக்கேடா. மாணிக்கம், முடிவு நெருங்கிடுச்சு. என் மருமகளுக்கு நான் பக்கபலமா இருக்கேன்ல. அதுக்காக இன்னும் எத்தனை காலத்துக்குன்னு எங்க பொண்ணு போராடிட்டு இருக்கிறத நாங்க பாத்துட்டு இருக்க முடியும்? சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கண்ணே. அம்மா, தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. எப்போ அவரு ஏன் கழுத்துல தாலியை கட்டினாரோ அப்பவே நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன். தெய்வமே ஏத்துக்கிருச்சு. இவங்கெல்லாம் மனுஷங்க, இவங்க ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். இது கடவுளோட கட்டளை. மனச பக்குவப்படுத்திக்கிட்டு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தைரியமா இருங்கம்மா. மாமா சொன்ன மாதிரி நம்ம கஷ்டம்லாம் முடிவு நெருங்கிருச்சு. டே மாணிக்கம், அந்த தியா குடும்பத்தை ஆதிசங்கரி எப்படி விரட்டி அடிச்சாலோ அதே மாதிரி அந்த அன்னபூர்ணி குடும்பத்தையும் ஆதிசங்கரிய வச்சு நான் வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மருமகளை அந்த ஆதிசங்கரி வாயாலேயே இவதான் என் மருமகன்னு சொல்ல வைக்கிறேன். டேய், எவ்வளோ பார்த்துட்டோண்டா, இத பார்க்க மாட்டோமா? நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்குடா. நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குடா. காயத்ரியை என் வீட்டு மருமகளா ஆதிசங்கரி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு ஏன் கூட அந்த வீட்டுல குடி வைக்க போறேன். டே சுப்பிரமணி, உனக்கு ஏதாவது புத்தி கித்தி பேதலிச்சு போச்சா? நாங்க எப்ப அந்த வீட்டுல முடியும்டா. ஏன் உங்களுக்கு எங்க கூட இருக்கிறது பிடிக்கலையா? எப்படா கண்டுபிடிச்ச? டேய், என்ன வார்த்தை சொல்றான் பாருமா இந்த தடிப்பைய. ஏங்க சும்மா இருங்க. இல்ல அண்ணே, எங்களுக்கு உங்க கூட வந்து இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ஆனா ஆதிசங்கரி அண்ணி இதுக்கு எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியலையே. இது பாருமா தங்கச்சி, அந்த ஆதிசங்கரியே உங்களை நேர்ல மீட் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அப்போ நீங்க 2 பேரும் என் கூட வந்துருவீங்கல்ல? டேய் சுப்பிரமணி, நல்லா பேசுறடா. நடக்குதோ இல்லையோ, ஆனா நீ பேசுறது கேட்க நல்லா இருக்குடா. நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. அம்மா மருமகளே, நாம வீட்டுக்கு போலாமா? டேய் மாணிக்கம், வரேன்டா. வரேம்மா. சரிங்க, நான் பாத்து போங்க. வாமா. அம்மாடி, வரேன்ப்பா. நீங்க நல்லபடியா இருக்கணும், தைரியமா இருக்கணும். நான் வரேம்மா. போயிட்டு வாமா.